அனைவருக்கும் வணக்கம். பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். அது என்னமோ தெரியலங்க, நிறைய பேருக்கு இந்த மோர் குழம்பு மட்டும் செய்யறதுக்கு சரியாவே வரதில்லை அப்படின்னு சொன்னாங்க. அதனால நம்ம மோர் குழம்பு ஈஸியா செய்யறதுக்கு ஒரு செய்முறை இன்னைக்கு நம்ம வீடியோ சேனல்ல பதிவு பண்ணியிருக்கோம். நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பதிவை தொடருமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ நாம முதல்ல இதுக்கு ஒரு மிக்சி ஜார்ல ஒரு 3-4 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கிறோம். 1 ஸ்பூன் சீரகம், ஒரே 2 தக்காளி நறுக்கி வச்சுக்கிறோம். ஒரு அரை மூடி தேங்காய் மிக்சி ஜார்ல போட்டு இதை நல்ல மையா அரைச்சி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம பூண்டு தேவைப்படுதுன்னா சில பேர் பூண்டு சேர்ப்பாங்க. அப்படி தேவைப்பட்டால் 2-3 பல்லு பூண்டு இதில் ஆட் பண்ணி நல்லா அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்காங்க. நம்ம இந்த மோர் குழம்பு கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி தயார் பண்ணுறோம். வெண்டைக்காய் ஒரு 10-15 வெண்டைக்காயை நறுக்கி வச்சிருக்கோம். ஒரு 2 கத்திரிக்காய் நம்ம நறுக்கி கட் பண்ணி தனியாக எடுத்து வச்சிருக்கோம். நல்லா அலம்பிட்டு கட் பண்ணி வச்சிருக்கோம். ஒரு வாணலியில தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கடுகு, கொஞ்சமாக உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்கிறோம். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு இதில் கத்திரிக்காயும் வெண்டைக்காயும் நல்ல சுருங்க வதக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மோர் குழம்புக்கு வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் நல்ல சுருங்க வதக்கணும். அடுப்பை நல்லா பெருசாக வச்சுட்டு நல்லா வதக்கிடுங்க. ஒரு 5 நிமிஷம் அந்த பாத்திரத்தை வாணலியை மூடி வச்சுட்டு அடுப்பை மீடியமாக வச்சுட்டீங்க அப்படின்னா அந்த ஆவிலையும் எண்ணெயிலையும் அந்த வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் நல்லா வதங்கிடும். இந்த மீன் டைம் நம்ம தயிர் கெட்டி தயிர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 1/2 லிட்டர் அளவுக்கு தயிர் எடுத்து வச்சுக்காங்க. அரைச்சி வச்சிருக்கக்கூடிய அந்த தேங்காய் விழுது, தேங்காய், பச்சை மிளகாய், தக்காளி, சீரகம் இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா அரைச்சி வச்சிருக்கோம். அதை அந்த தயிர்ல கொட்டிட்டு இப்போ ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருங்காயத்தூள் தேவைக்கு. இப்போ நம்ம அதில் ஆட் பண்ணிட்டு இதை நல்ல கட்டிப்படாம இதை நல்ல கரண்டியை வச்சு கலக்கி ரெடியாக எடுத்து வச்சுக்கிறோம். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன், உப்பும் இதில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். நல்ல கட்டியாக இதை கரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் பார்த்தீங்கன்னா நல்ல சுருங்க வதக்கிறோம். தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டீங்க அப்படின்னா நல்லா அது சுருங்க வதங்கிடும். அது நல்லா வதங்காமல் இருக்கக்கூடாது. அப்படின்னா உங்களுக்கு நம்ம சாப்பிடும் போதே அது வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும். மீண்டும் ஒரு 2 நிமிஷம் நல்ல அதை பார்த்துட்டோம்னா இப்போ பாருங்க, இந்த வெண்டைக்காயும் கத்திரிக்காயும் நல்ல சுருங்க வதங்கிடுச்சு. இப்போ நாம என்ன பண்ண போறோம், அதில் இந்த தயிர் கலவை தேங்காயெல்லாம் போட்டு அரைச்சி மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கோம். அந்த மோர்கூழ் இதை இப்போ இந்த வெண்டைக்காய் கத்திரிக்காயில் நான் ஆட் பண்ணுறேன். இதை அடுப்பை பெருசாக வச்சுட்டு ரொம்ப கொதிக்க விட்டுறக்கூடாது. சின்னதாக சிம்மில் வச்சுக்காங்க. லேசாக சூடு ஆறினா போகிறோம். நல்ல ஒரு கிளறிட்டு இறக்கி வச்சிட்டிங்கன்னா இந்த மோர் குழம்பு ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரியலாகவே இதை ஹோட்டலில் கல்யாண வீடுகளில் பண்ணுற மாதிரி அருமையான டேஸ்டான ஒரு மோர் குழம்பு வீட்டில் இதே மாதிரி செய்து பாருங்க. பார்த்துட்டு எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி செய்து பாருங்க. பார்த்துட்டு நம்ம வீடியோ பதிவு கீழே உங்கள் கமெண்ட்டுகளை தெரிவிங்க. மறக்காம நம்ம பிஎஸ் இன் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.